சாய்ஸ் வரவேற்கிறது. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வேகன்சி அப்படிங்கிறதுல நீங்க ஒரு விஷயத்துல மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வேக்கண்ட மைண்ட்ல வச்சு இந்த 2 மாசம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனா கூட நீங்க அதுல இருக்க மாட்டீங்க, மத்தவங்க தான் அதுல இருப்பாங்க. அதனால அதை தூக்கி போட்டுருங்க. போன வீடியோலயே சொல்லியிருக்கேன், திரும்ப அதை நான் பேசல. ஏன்னா அந்த வீடியோ பதிவுலயே மைண்ட் பிக்ஸ் ஆகி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் நான் ஸ்டார்ட் பண்றேன் சார், நான் படிக்கிறேன், ஆனா 2 மாசம் கழிச்சு என்னுடைய குரல் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு சில பேர் பதிவு. ஏன்னா எக்ஸாம் நீங்க குரல் கொடுக்கறதுனால வேக்கண்ட வேலை இன்க்ரீஸ் பண்ணலாம், வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் எக்ஸாம் டேட் மாறாதுன்னா அதையும் தெரிஞ்சுக்க. உங்ககிட்ட 1000 பேர் புலம்பலாம், 1000 பேர் பேசலாம், ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாம அதையே நினைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரோஜனம் இல்லை. அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தா இந்த வீடியோ பதிவே நீங்க பாக்காதீங்க. இல்ல சார் நான் லாக் பண்ணிட்டேன், அந்த நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், லாக் பண்ணிரு இந்த வேக்கண்ட்லயே, அப்படி லாக் பண்ணிட்டேன், நான் ரெடி சார், இந்த வேக்கண்ட்குள்ளேயே நான் பிடிக்கிறேன். இது சாதாரண தேர்வு இல்ல சார், இது வலிமை மிக்க தேர்வு. அதனாலதான் போட்டித் தேர்வு வச்சேன், வலிமை மிக்க போட்டித் தேர்வுனே பேரை வச்சேன். ஏன்னா இதுல நம்ம டேலண்ட காமிக்கிறதா இருக்கு பெரிய கெட்டியா இருக்கணும். 10,000 பேர்ல போறது 15,000 பேர்ல போறதை விட இதுல போறதுதான் இருக்கு கெட்டியா இருக்கணும். ரைட்டா உங்களுக்கு? ரைட். இந்த டெஸ்ட் என்ன சார், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூலா இது என்ன சார் பார்த்தா, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதிக்கலாம். நம்ம சாய்ஸ் சேனல் ஃபாலோ பண்றீங்களா, நம்ம சாய்ஸ் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க எழுதிக்கலாம். ரைட்டா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் இல்லைன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட்டும் தனியா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அவங்க நம்பி சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கான டெஸ்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி யூடியூப்லயும் இதே ஒரு தேர்வை யூடியூப்லயும் நம்ம நடத்த போறோம். நீங்க அதுக்கு எந்த கட்டணமும் கட்ட வேண்டியது இல்லை. இது கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வரைக்குமே நீங்க எழுதிக்கலாம் தாராளமா. ரைட்டாப்பா? இதுல பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிறதுலயும் ஒரு காம்படிஷனா அவங்களும் பயன்படுத்திடுவாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர பெனிஃபிட், டபுள் பெனிஃபிட் இதுல ஏன்னா 2 கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா பேர்டன் எனக்கு தான் ஒர்க் அதிகம், பட் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாடல் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டா இருக்கும். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஷெட்யூல் அடிப்படையில நல்லா இப்ப நிறைய இடத்துல நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு டெஸ்ட் எழுதுனா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த அடிப்படையில நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. படிச்சதை இன்னைக்கு கொஸ்டின் கேட்க ஆள் வேணும், அவ்வளவுதான். இன்னைக்கு படிச்சத கொஸ்டின் கேட்க ஆள் வேணும், இல்லைன்னா கொஸ்டின் போட்டு பார்க்க கொஸ்டின் வேணும். இந்த 2 மட்டும் தான். அந்த இப்ப நம்ம எப்பயுமே போன குரூப் 4 என்ன பண்றோம்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்டேன். 10 மாடல் எக்ஸாம் நீங்க எடுத்து பார்த்துட்டு தெரியும், கூடவே இருக்கும் 12 மாடல் எக்ஸாம் இருப்பான். கடைசி நேரத்துல மொத்தமாவே கொடுத்துட்டேன். மொத்தமா கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேர்வு எழுதி பார்க்க சரியான நேரம் இல்ல. அதனாலதான் முன்கூட்டி கொடுத்தோம்னா அதை கொஞ்சம் பிரிச்சு யூடியூப்க்கு கொடுத்தோம்னா பெனிஃபிட்டா இருக்குங்கிற முடிவுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கொடுக்கறத விட முன்கூட்டி கொடுத்தோம்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். இந்த வேகன்சி லோவானதுனால நீங்க ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இழந்து இருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல நாங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, தூக்கி விடுற இடத்துல நாங்க இருக்கோம். அந்த இடத்துலதான் இப்ப நாங்க இருக்கோம். அதன் அடிப்படையில ஷெட்யூல். இப்ப ஷெட்யூலுக்குள்ள போலாம். எப்படி போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன்னு கம்ப்ளீட்டா பாருங்க. உடனே போய் டிஸ்கிரிப்ஷன்ல தேடாதீங்க, கமெண்ட்ல தேடாதீங்க. ஷெட்யூல் பிடிஎஃப் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நைட் தான் கொடுப்பேன். அது நமக்கு சில கரெக்ஷன்லாம் இருக்கு. சரி பண்ணிட்டு கரெக்ஷன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நீங்க நைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் அகாடமி அபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதுல கொடுத்துறேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இல்லைன்னா அதுல கரெக்டா ஜாயின் பண்ணிக்காங்க. அதுலதான் கொஸ்டின்ஸ் வரும். ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் அட்டன் பண்ண போறீங்க. கண்டிப்பா கேட்டுக்காங்க, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்காங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்காங்க. இது வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் மாடல் எக்ஸாமா இப்ப இந்த 2 மாசத்துக்கு ஓஎம்ஆர் தான் எழுத போறீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரதுக்கு அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் செலவழிச்சு பிரிண்ட் போட்டுருங்க. தயவு செய்து பிரிண்ட் போட்டுருங்க. பிரிண்ட் போட்டு அட்டன் பண்ணுங்க. மொபைல்ல பார்த்து அட்டன் பண்ணாதீங்க. இது உங்க லைஃப் விஷயம். ஒரு முறை தான் செலவழிக்க போறீங்க. ஒரு 20 ரூபாய்க்கு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஓஎம்ஆர் காப்பி, இப்ப ரீசெண்டா வந்த ஓஎம்ஆர் காப்பியை வச்சு ஷேர் பண்ணி பாருங்க. ஆன்சருக்கு செக் பண்ணுங்க. தப்பான கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோமா, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோமா, அந்த இடத்த ரவுண்ட் பண்ணுங்க. முட்டாள்னு கூட எழுதுங்க. அப்படின்னா அந்த கொஸ்டின் அங்க வந்துச்சுன்னா இங்க முட்டாளா இருப்பான், ஆனா அங்க அறிவாளியா இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கூட பாஸ் பண்ணிருக்காங்க. செல்லப்பாண்டின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பாஸ் பண்ணதுக்கு நான் அந்த பாலிசியை நான் ஃபாலோ பண்ணேன் சார். எனக்கு நிறைய இடத்துல அந்த கொஸ்டின் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுனாங்க. சோ எழுதுங்க, தப்புனா தப்புன்னு எழுதுங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே முட்டான்னு சும்மா எழுதுங்க. அந்த கொஸ்டினை திரும்ப தப்பு பண்ண மாட்டீங்க. ரியலைஸ் பண்ணி அடுத்த வாரம் அப்படி ஷெட்யூல் போங்க, சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த யூனிட் வைஸ் ஷெட்யூல்ங்கிறதுனால 10 days அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா நாங்க யூடியூப் போட்டாங்க, நானு கிருஷ்ணன் சாரு,
துரோணா தம்பி எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஷெட்யூல எல்லாருமே ஒரே மாதிரி கொடுத்தோம்னா பாக்குற யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கு. உதாரணமா இப்ப நான் இந்த ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல பாலிட்டி வச்சிருக்கேன். இப்ப சாரும் பாலிட்டி வச்சிருக்காரு, தம்பியும் பாலிட்டி வச்சிருப்பாங்க, இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களும் பாலிட்டி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. அப்ப இந்த 4 சேனல்ல இந்த பாலிட்டியை பொறுத்தளவுக்கு 4 பக்கம் பார்க்கும்போது டெஸ்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸும் பார்க்கும்போது நல்லா முழு திருப்தி ஆகிக்கலாம். அப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட். இதுல எங்களுக்கு ஒண்ணு இல்லை, எங்களுக்கு என்னன்னா நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு கொடுத்து பூஸ்டப் பண்ணும்போது எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி கூட வைக்கலாம், ஏன் பாலிட்டி வைக்கிறோம்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறதுதான். அது இல்லாம மார்க் போக்கஸ் பண்ணி இதைத்தான் வைக்கணும், மார்க் அடிப்படையில. ஏன்னா பாலிட்டியில 15 கொஸ்டின் நான் எடுத்தோடனே வச்சிருப்பேன் கண்ணா, 15க்கு 15 டார்கெட் பிக்ஸ்டு கண்ணா, தூக்கு கண்ணா, வரத பாத்துக்கலாம். அதான் எடுத்தொடுப்புல நம்ம வச்சிருப்பேன். 15 கொஸ்டின் நம்ம விடக்கூடாது, அடிச்சு துண்டை தூக்கி வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்ன ஆர்டிகல் என்ன விஷயம் வந்தாலும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். இதற்கான ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் ஷார்ட்கட் வீடியோவும் கொடுக்கப்படும். இந்த பாடத்தை இப்படி படிச்சு பாரு ரிவிஷன்ல அப்படிங்கிறதையும் காலைல கொடுத்துருவேன். கரெக்டா நீங்க காலைல வந்து பாருங்க. இந்த பாடத்தை நீங்க என்னதான் நினைச்சுட்டு இருப்பீங்க, நான் காலைல அந்த 5 மணிக்கு கொடுக்க போற வீடியோல இந்த பாடத்தை நீங்க இப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அப்படி படிச்சு பாருங்க. அந்த பேஜை காமிக்கிறேன், நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன்ல அந்த பேஜை பழைய ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறேன், கேமரா காமிக்கிறேன். அதை பாருங்க, ஒன்ஸ் ஒரு முறை பாருங்க, சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு படிச்சு பாருங்க. இப்படி படிச்சா வேலையை முடிஞ்சே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி கொடுக்குறேன். அதற்கான ஷார்ட்கட்டும் கொடுக்குறேன். அதற்கான அன்னைக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். எப்படி லைவ் டெஸ்ட் நடக்கும்னா 2 லைவ் டெஸ்ட் நடக்கும் நைட்டு. அந்த டைம்ல நான் உங்களுக்கு போட்டு கொடுப்பேன். இப்ப ஏன் ஷெட்யூல முன்கூட்டி கொடுக்குறேன்னா நீங்க முன்கூட்டியே தயாராகிக்காங்க. ஏன்னா அன்னன்னைக்கு தயாராகணும்னு இல்ல. இப்போ 1 வீக் இருக்கு, இந்த 1 வீக்குங்கிற போது முன்கூட்டியே ஒரு சில சிரமமான பாடங்கள் இருக்கும். முன்னாடி நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஷெட்யூல்ல அந்த வாரம் எழுதும் போது நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாரமே பூஸ்டப் ஆகிடுவீங்க. ரைட்டா? டெஸ்ட் எழுதுறீங்கன்னா கண்ணா நல்லா கெடுக்காங்க. வீடியோஸ் பாக்குறது முக்கியம் இல்ல, படிக்கிறது முக்கியம் இல்ல, டெஸ்ட்ல தான் இருக்கு 90% வெற்றி. இதெல்லாம் 10% தான் வச்சுக்காங்க, டெஸ்ட்ல தான் இருக்கு 90% வெற்றி. நீங்க ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கும் கேளுங்க, டெஸ்ட் போடாம ஜெயிச்சது யாருமே இல்லை. டெஸ்ட் போட்டாதான் ஜெயிக்க முடியும். ஒண்ணே ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயத்த எப்படி அதை ஞாபகம் வச்சு எக்ஸாம் ஹால் வரைக்கும் கொண்டு போகணும். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கலாம், எக்ஸாம் ஹால் வரைக்கும் கொண்டு போனோம். அதான் கடைசியில் மாடல் எக்ஸாம் வச்சிருக்கேன், ஓவரால் மாடல் வச்சிருக்கேன். ரைட், ஓகே. அது மாடல் அப்புறம் பார்த்துக்குவோம், ஓவரால் எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல் இருக்குன்னா உங்களுக்கு காலையில் எப்படி படிக்கணும், ஷார்ட்கட், அதுல கரெக்டா தேவையான ஷார்ட்கட் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்க அன்னைக்கு பாருங்க, படிச்சு பாருங்க. சார் 1 ஹவர்ல முடிச்சேன் சார், மேத்ஸ் நல்லா பாக்குறேன் சார், தமிழ் சூப்பரா படிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்த பாடத்தை கொண்டு போவோம். அடுத்து வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா 2 லைவ் டெஸ்ட் இருக்கும். ஒண்ணு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி இந்த பாடத்துல இருந்து எத்தனை கொஸ்டின், அது 10ஓ 20ஓ நைட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேஸ் பண்ணி எங்க ஸ்டாஃப் வந்து கொடுப்பாங்க ஒரு லைவ் டெஸ்ட். நான் லைவ் டெஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா நான் டைரக்டா கொஸ்டின் கேட்டுருவேன். 2 லைவ் உங்களுக்கு இருக்கும், ஜிகேல 2 லைவ். ஏன்னா சுச்சுவேஷன் தமிழ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருவீங்க, இப்ப விட 80 அடிப்பீங்க, இன்னும் ஒரு 20 சேர்த்து அடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ஜிகே அப்படி இல்ல, ஜிகேல 75க்கு 70 கிட்ட நம்ம அடிச்சு பக்கத்துல போனாதான் நம்மளால கண்டிப்பான முறையில இந்த வேகன்சிக்குள்ள உள்ள போக முடியும். வேகன்சி அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 65 கிட்ட எடுக்கலாம், பட் வேகன்சி கம்மியா இருக்கும்போது 70 கிட்ட எடுக்கலாம். இதுதான் சத்தியத்துக்கு உண்மை. இது மறுக்கவும் முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளா வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு நினைச்சுட்டே இருக்கலாம். பட் ரிசல்ட் வரும்போது அப்படியே சாக்காணும். ஏன்னா எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, போன வாய்ப்பு இழந்தவங்களும் இந்த வட்டம் படிப்பாங்க, இப்ப புதுசா படிக்கவும் படிப்பாங்க. எல்லாருமே நல்லா படிக்கும் போது அப்ப அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண எல்லாரும் நினைப்பாங்க. அந்த இடத்துல நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். ரைட், ஓகே. சோ நைட் லைவ் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பாடம் எப்படி வருதுன்னா நான் டைரக்டாவே கேட்டுவேன். நான் புக்கை வச்சு டக்குன்னு கேட்க நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். அந்த லைவ் முடிஞ்சோன்னா கொஸ்டின் பேப்பர் லைவ். ஏன்னா சில பேர் கொஸ்டின்ல பார்த்து அடிக்கணும்னு நினைப்பீங்க. டேரக்டா ஏன் நான் கேட்க வரேன்னா நான் ஷார்ட்கட் சொல்லிடுவேன். அப்பயே அந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எப்பா என்னப்பா அப்படி தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு இவ்வளவுதான்ப்பா, இது இப்படி பண்ணியிருந்தா ஈஸிப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியா இப்ப துப்பாக்கி சூடு யாரு பயிற்சி கொடுத்ததுன்னு பிளஸ் 2 புக்ல இருக்கான், வாவே சுப்பிரமணியன் தான் பயிற்சி கொடுத்துருப்பாரு. நான் என்ன சொல்லுவேன், என்னப்பா அப்படி தப்பு பண்ணிட்டீங்களே, வா வே சுடு, இதான் ஷார்ட்கட். வா வேனா வலி சுடு, அப்ப வாவே சுப்பிரமணியன் தான் பயிற்சி கொடுத்தாரு துப்பாக்கி. அவனுக்கு ஒரு செகண்ட் அப்படி சொல்லிடுவேன். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா டபுள் பெனிஃபிட். எதுவுமே ஷார்ட்கட் பார்த்திருந்தாலும் ஓ இப்படி அதை படிக்காம விட்டோமா அப்படின்னு சொல்லி அதுல ஏதாவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் கேட்க நான் விட்டு 50 கொஸ்டின் கூட கேட்டுருவேன். அதை தாண்டி அந்த பாடத்துல எதுவுமே இருக்காது. ஆல் ஆர்டிகல், ஆல் இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிறப்பெயர்களா இருக்கட்டும், முக்கியமான எது வேணாலும் இருக்கட்டுமே, அது எல்லாத்தையும் டைரக்டா கேட்டுருவேன். நீங்களும் ஆன்சர் பண்ணிடுவீங்க.
வித்தின் அந்த லைவ் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும், அந்த லைவ் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும், அடுத்து படிக்க போயிடலாம், செல்லத்துக்கு ஓரம் போட்டு அளவு படிக்க போயிடலாம். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த இதை வச்சிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துல கான்ஸ்டியூஷன் ஃபுல்லா வச்சிருப்போம். உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சிலபஸ்ல இருக்கிற எல்லா வரையும் வச்சிருப்போம். இதுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன், சிலபஸ்ல இருக்கிற எல்லா வரையும் நல்லா படிச்சுக்காங்க. சார் இப்ப பாருங்க சார், 7th 9th 8th இருக்குன்னா பயந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இதை நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா அன்னைக்கு காலையில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதானா, இதை போய் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ஓகே சார் நான் படிச்சுட்டேன், 7 நாள்லயும் படிச்சு முடிப்பீங்க. கொஞ்சம் மிடில் இருக்கிறவங்க 9 நாள் ஆகும், ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு 10 நாள் ஆகும். அப்ப 7 அந்த 9 10 இவ்வளவு ஸ்டேஜ் தான் இருப்பீங்க. ரைட், இந்த ஷெடியூல் இப்ப நீங்க படிச்சிடுறீங்க முடிச்சிடுறீங்க. ஏன்னா தமிழ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. மேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில லைவ் டெஸ்ட், நைட்டு பிளான் பண்ணேன், காலையில உங்களுக்கு 20 கணக்கு லைவ் டெஸ்ட். நான் தான் அந்த லைவ் வந்து எடுக்க போறேன். உங்களுக்கு அழகா கணக்கு டிஸ்பிளேல காமிச்சிருவேன். கரெக்டா 20 கணக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அழகா வருவோம். அப்ப அந்த இந்த ஷெடியூலுக்குள்ள தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு பிக்ஸ் பண்ணா எப்படி ஒரு 7 லைவ் வந்து ஒரு 6 லைவ் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 6 2 12 120 கணக்கு லைவ் டெஸ்ட் வச்சிருந்தோம்ல, கண்டிப்பா அந்த 120ல தனி வெட்டி கூட்டு வீட்டுல 2 கணக்கு வரப்போது கண்டிப்பா வந்துடும். அந்த 120 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணா 2 கணக்கு உறுதிங்க. சத்தியத்துக்கு இது உண்மைங்க. அவ்வளவுதாங்க, அந்த 2 கணக்கு உறுதிங்க. இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி கணக்கே இருக்காது, அப்படித்தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்படிங்கிற போது மேக்ஸ் அப்படித்தான் இருக்கும். தமிழுக்கும் பொறுத்தளவுக்கு கீழே ஷெட்யூல் போட்டிருக்கேன், சிலபஸ் வைஸா உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா முடிகிற மாதிரி. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு, ஒரு 10 நாள் எப்படி போகுது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப டெஸ்ட் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய எய்ம் வந்து டாப் 100 ரேங்க்ல இருக்கும் இந்த போட்டியில. இது 500 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் சரி, இதுல டாப் 100க்குள்ள வரணும். ஒரு வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துல வரணும். ஒரு வாரத்துலயாவது ஒரு ஷெட்யூலையாவது நம்ம டாப் 100ல வரணும்னு ஒரு வைராக்கியத்தை வச்சீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் கன்ஃபார்ம்ங்க. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 நாள் எங்கள் தமிழ்ல என்னன்னா எழுத்து சொல், எழுத்து சொல் ஈருட்டு 1. சோ அது சார்ந்து உங்களுக்கு வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். அது உங்களுக்கு என்னன்னா இந்த தலைப்பு வந்து கீழே டைப் அடிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு டைப் அடிச்சு கொடுக்குறேன். சோ அது டைப் அடிச்சு வச்சிருக்கேன், ஒரு செகண்ட் இருங்க பாத்துக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க வந்து கொடுத்துருப்போம், ஷார்ட்டா கொடுத்துருப்போம். இந்த பத்தின எக்ஸ்பிளேஷன் எப்படின்னா 50 டாபிக் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த 50 டாபிக்ல இருந்து என்ன பண்ணுன்னா அந்த யூனிட் பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 டாபிக்கா 5 ஷெட்யூல்ல முடிஞ்சிடும். 10 டாபிக் நானே கொடுப்பேன், அந்த 10 டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். அது உங்களுக்கு டைப் பண்ணி தனியா கொடுத்துறேன், ஏன்னா சிலபஸ் படி டைப் பண்ணி தனியா கொடுத்துறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 அதிகாரம், இது எல்லாருமே நம்ம காமனாவே கொடுத்துருப்போம். இந்த 5 அதிகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞாபகம் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஞாபகம் வைக்கிற அளவுக்கு ஷார்ட்கட்டோட திருக்குறளுக்கு சார் ஷார்ட்கட்டை அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். அது எப்படியாவது புரிய வச்சு அதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் அடிக்கிற அளவுக்கு புரிய வச்சிருவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட் 7 பேஸ் பண்ணி இவங்களை பேஸ் பண்ணி கட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். இதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா பொது தமிழ்ல மொழித்திறன் பயிற்சி இருக்கும் இப்போ நியூ புக்ல, அது ஒவ்வொருக்கும் ஒரு பிடிஎஃப் கொடுப்போம், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓவரால் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்தீங்கன்னா அதையும் ஒரு பக்கம் படிச்சிருவீங்க, சூப்பரா இருக்கும். ரைட், அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மேக்ஸ் 25 கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரிங்க சார் தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு சொல்றீங்களா, அதுலயும் 25 கொஸ்டின் இருக்கும், ஓவரால் 25 இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வலிமை மிக்க வார் டெஸ்ட் இருக்கும், இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வலிமை மிக்க போட்டி தேர்வுன்னு இருக்கும், இது வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 2 எக்ஸாம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் நாள் நடக்கும், வெட்னஸ்டே வந்து நடக்கும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2வது நாள் நடக்கும். இதுல பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்குவாங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்குவாங்க. இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்ப உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 25 மேக்ஸ், இதுல 25 மேக்ஸ் இருக்கா. இப்ப இங்க என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அதை சார்ந்து ஒரு 25 கணக்கும் நடத்தப்படும். ஓவரால் ஒரு 25 கணக்கு நடத்தப்படும். இந்த ஓவரால் 25 கணக்குங்கிறது யூடியூப்ல இங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓவரால் 25 சம் இங்க நடத்தப்படும். இதுல என்ன நடத்தப்படும்னா இதுல அந்த தனி வெட்டி கூட்டு வெட்டி இருக்குன்னா அந்த இருந்து ஒரு டாப் 25 சம் எடுத்து இதுல நடத்தப்படும். அப்ப 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ரைட்டாப்பா? சோ இப்ப இது வலிமை மிக்க வார் டெஸ்ட்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, வலிமை மிக்க போட்டி தேர்வுனா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டாப்பா? சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தன என்ன வச்சிருப்பான், கான்ஸ்டியூஷன் வச்சிருப்பான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஆன்சர் மிடில் எல்லாமே உங்களுக்கு ஷெட்யூல் பிடிஎஃப் வரும்போது தெரியும். அடுத்து வந்து ஐஎன்எம்
ஐஎன்எம் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். உதாரணமா வந்து பாத்துங்க, இப்ப காந்தின்னு வச்சுக்கோங்க, காந்திக்கும் கனெக்ட் இருக்கும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமும் இந்த பிளஸ் டூல இருக்கிற சுதேசி இயக்கமும் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க சேமா தான் வரும். சோ அந்த மாதிரி ஐஎன்எம்ல நீங்க இந்த இப்ப நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த ரெண்டு பாடத்தை போய் எடுத்து பாருங்க. அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு சம்பந்தமாவே இருக்கு இந்த இது வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப சம்மந்தத்தோட இருந்தா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிறதா ஐஎன்எம் கொடுத்துருப்போம். இதுல ஐஎன்எம் பொறுத்த அளவுக்கு ஆல் இயர்ஸ் ஷார்ட்கட் ஃபிக்ஸ், எல்லா இயர்ஸ்க்கும் ஷார்ட்கட் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்ப நம்ம 60 சேர்ந்து நமக்கு யாபகமா இருக்குங்க. வங்க பிரிவினையா மறக்க மாட்டான், சூரத் பிளவா மறக்க மாட்டான், சம்பரான் சத்தியகிரகமா மறக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்னது, அதாவது சொல்லிட்டே வந்தா வேலை நிறுத்தமா, கோரல் மில் நில வேலை நிறுத்தமா மறக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இயர்ஸ் எதுவுமே இண்டியோ கிளர்ச்சி மறக்க மாட்டான், எதுவுமே மறக்க மாட்டான். பட் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிறோமோ அதுக்கு ஷார்ட்கட் பிக்ஸ் பண்ணிட்டா வேலை ஈஸி. அந்த டேட்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? இப்ப வெளியேறிய இயக்கம் வரிசை ஞாபகம் இருக்கும், டேட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படும், அவ்வளவுதான். புரியுதாப்பா? சோ அப்ப இந்த பாடத்துக்கு ஷார்ட்கட்டை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸி. எக்ஸாமுக்கு நல்ல டைம் இருக்கு, கரெக்டா ஒரு நாள் 2 நாள். ஏன்னா தமிழ் படிக்கணும், மேக்ஸ் மெயினா உங்களுக்கு இதுல அதிக போக்கஸ் என்னன்னா தமிழ், மேக்ஸ், சோசியல் தான். ரைட்டாப்பா? ரைட். இந்த வார் டெஸ்ட் வலிமைக்க போட்டி தேர்வு. ரைட்டா? உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல நீங்க கரெக்டா எழுதினாலே, நீ ஷெட்யூல் பாருங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுப்பான். இது எப்படி கொண்டு போறேன்னு பாருங்க, அப்ப தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சன் மிடில பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 6th 7thலயும் பாத்தீங்கன்னா 6th 7thல தமிழ்நாடு பேஸ் பண்ணி, அதாவது அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு சில லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸை டைப் படிச்சா நீங்க பயந்துருவீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்க பாத்துக்காங்க. இந்த 2 ஏரியாவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஆன்சர் மிடில் பேஸ் பண்ணி இருக்கும். இதையும் படிச்சீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் வரும் கண்டிப்பா. எவ்வளவு கொஸ்டின்? ஒரு 4 கொஸ்டின் வரும். ஐஎன்எம்ல ஒரு 6 கொஸ்டின். இப்படிதான் அந்த 10 கொஸ்டின்ங்கிறது இப்படிதான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இவ்வளவு படிச்சு இவ்வளவுதானே சார் வருதுன்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாதுல்ல, வேற வழி இல்லை. கான்ஸ்டியூஷன்ல தான் அதிகம், எக்கனாமிக்ஸ்ல அதிகம். இதோட எக்ஸாம்ல கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 3 அந்த தமிழ் சிலபஸை கரெக்டா போட்டிருப்போம் எப்பயும் போல. நீங்க ஷெட்யூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து எக்கனாமிக்ஸ் இதே வந்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில ஷெட்யூல்ல ஜியோகிராஃபி முடிஞ்சோட ஒரு சில எக்ஸ்ட்ரா லெசன் எல்லாம் இங்க வச்சிருப்போம். சார் எத்திக்ஸ் மட்டும் இதுல வைக்கலாம். எத்திக்ஸ் முதல்ல இதுல இருக்கிற எல்லா லெசன்ஸும் முடிச்சாலே முழு திருப்தி ஆயிடலாம். கூடுதலா டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு 10 days படிக்கும்போது ரைட் அதை ரீட் பண்ணிட்டு போனேன், என்னால போகும். எத்திக்ஸ் இல்ல, அது இல்ல, இதுன்னு கேட்காதீங்க. கொடுத்துருக்கிற பாடத்தை நல்லா படிச்சுக்காங்க. இதுவே போதுமானதான். எல்லாத்தையும் நெருக்கி இதுலயே கரெக்டா கொடுத்துட்டோம். இதுவே தாராளம் போதும். அடுத்து ஃபுல் மாடல் எக்ஸாம் எல்லாமே டேட் போட்டேன், ஆன்சர் கீ வரைக்கும் டேட் போட்டேன். ஃபுல் மாடல் எக்ஸாம் அப்படியே முடிஞ்சோடனே 29, 30 ஒரு 5 நாள் வலிமைக்க போட்டு ஃபுல் யூனிட் பேஸ் பண்ணி ஒரு 5 மாடல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கொடுத்துறேன். சோ கொடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, அழகா ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணி அடிக்கிறீங்க. வேலை முடிஞ்சு வச்சு ரைட்டா? அடிச்சு முடிச்சுட்டு 3ஆம் தேதி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு செல்ஃபா உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா படிச்சீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் அழகா சூப்பரா, 10ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்குமே அதெல்லாம் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம விடிய நம்ம என்னைக்கு நம்ம ரிலாக்ஸா இருந்திருக்கோம், எப்படியும் விட்ட குறை தொட்ட குறை இருப்பான். இதை கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வெளியில வரும், அதை நீங்க பாத்தீங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லா கேட்டுக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணியும் இந்திய அரசியல் கட்சிகள் சார்ந்தோம் ஒரு இஸ்ரோ தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பட்ஜெட் தெரிஞ்சாலே போதும். 4ஓ 5ஓ வரும், அவ்வளவுதான். இஸ்ரோ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா கண்டிப்பா தெரியணும். அது சயின்ஸ் பேஸ் பண்ணி இந்த 2 போதும். அதுக்கப்புறம் என்னது, எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி பட்ஜெட் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா பட்ஜெட், நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் தெரிஞ்சா போதும். தமிழ்நாடு திட்டங்கள் இப்ப டிஎம்கே ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் வந்துச்சு, கண்டிப்பா அவங்களுடைய திட்டங்களை காமிக்கிறதுக்காக கூட கேட்பாங்க. அந்த திட்டங்களை ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அந்த திட்டங்கள் சார்ந்து வேற எங்கேயுமே நம்ம கரண்ட் அது இதுன்னு போய் படிக்க வேண்டியது. நம்ம புவியியல் சார்ந்து போனோம், இந்தியா சார்ந்து, உலகம் சார்ந்து, அதெல்லாம் எங்கிட்டு போகணும். தமிழ்நாடுடைய திட்டங்களும் இஸ்ரோ ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஏதாவது அவார்டு மிஞ்சி போனா அதுவும் கூட பிரச்சனை இல்லை, அது கூட உங்களுக்கு தூக்கிட்டாங்க. விருதுகள் அதெல்லாம் வராது. அதெல்லாம் சுத்தமா 4 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். அப்படித்தான் இருக்கு சுச்சுவேஷன். ஆனா அது மட்டும் போதுமான. ஏன்னா நீங்க வந்து அது ஒரு இது வரைக்கும் அங்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல போக்கஸ் பண்ணி இருக்கிற லெசன்ஸை விட்டுறாதீங்க. அதான் நான் சொல்லிடுறேன். புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு. இதை உள்ள நீங்க செல்ஃபாவே ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றீங்க. இதுலயே நாங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
பண்ணிட்டு நீங்க 12ஆம் தேதி அழகா சூப்பரா எக்ஸாம் எழுதுறீங்க. அடுத்து 13ஆம் தேதி நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் கீயை டிஸ்கஷன் பண்றோம். ஒரு 2 நாள் டேக் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் குரூப் 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் 2 பேஸ் பண்ணி நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருவேன். இதுதான் ஒட்டுமொத்த பிளான். அடுத்து குரூப் 2 எக்ஸாம் சூப்பரா எழுதி முடிக்கிறோம். இதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கத்துறது மட்டும்தான் டார்கெட்டா. இந்த டார்கெட் இல்ல. அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்போம். வேகன்சி இன்க்ரீஸ் பண்றியாப்பா இல்லையா, இல்லாட்டி எங்களுக்கும் ஒரு பவர் இருக்கு தெரியுமில, நாங்களும் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்கறது மட்டும்தான் வேலையா இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவை, நம்ம கத்தி வாங்கிதான் ஆகணும். ஆனா எப்ப கத்தி வாங்கணும் எப்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரைட்டா. இப்போ ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு கேட்டா கூட நம்ம தெம்பா இருக்கணும் அதை கேட்கறதுக்கு. மனசு உடஞ்சு போய் கொஸ்டின் ஒழுங்கா போடலையே, 150 தான் அடிச்சிருக்கோம், வேகண்ட இன்க்ரீஸ் பண்ணுங்க சார் அப்படி போய் நிக்க கூடாது. 180 கொஸ்டின் போட்டிருக்கேன், எனக்கு இதுல கிடைச்சிடும், எனக்கு பின்னாடி வர தோழர்களுக்கு கிடைக்கணும். புரியுது உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எனக்கு கிடைக்கணும். அதுக்காக வேகன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படி குரல் கொடுக்கணும். அப்ப அவங்களும் வந்துருவாங்க, நீங்களும் போயிருவீங்க. அப்படி இருக்கணும், ரொம்ப போல்டா அப்படி கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றேன். ரைட், அடுத்தது வந்து ஓகே, ஷெடியூலை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், காலையில எந்திரிக்கிறீங்க, சரி சார் தமிழ் எப்படி சார் கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். தமிழை பொறுத்தளவுக்கு அந்தந்த வாரத்துல இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படிங்கன்னு நான் உங்களுக்கு அழகா டைப் பண்ணி கொடுப்பேன். மேக்ஸ் எங்க சார் இருக்கு, ஃபர்ஸ்ட் வாரம் தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு சொன்னீங்க, அடுத்த வாரம் சார் அதான் அந்தந்த வாரம் நான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்லுவேன் எந்த வாரம் என்ன இருக்கிறத. அந்தந்த வாரமே மேக்ஸ் டாபிக் சொல்லுவேன். 20 கணக்கு லைவ் டெஸ்ட், அதாவது மேக்ஸ் லைவ் டெஸ்ட் காலையில வந்துருங்க. நைட்டு 2 ஜிகே லைவ் டெஸ்ட்டுங்க, நைட் ஒரு பக்கம் போயிட்டே இருங்க. இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இந்த பிராக்டிஸ்லயே வந்துருங்க. இலக்கணத்துக்கு சைட்ல பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுங்கிறத இந்த ஒரு வாரத்துக்குள்ள யோசிச்சு அதையும் ஒரு முயற்சி எடுத்துருவோம். அவ்வளவுதாங்க. கரெக்டா நூல் பிடிச்சா கரெக்டா கயிறுல வந்துகிட்டே இருக்கணும். இந்த கயிறுல இருந்து கீழே வந்துட்டு இன்னொரு கயிறை ஃபாலோ பண்ணா திரும்ப முதல்ல இருந்து ஏறலாம். ஏறி வந்து முக்காவாசி வந்துட்டு விட்டு பொத்துன்னு கீழே வந்துட்டு இன்னொரு கயிறை பிடிச்சி ஏறினா அந்த கயிறுலயும் முழுசா ஏறி இருக்க முடியாது, இந்த கயிறுலயும் முழுசா ஏறி இருக்க முடியாது. சோ ஏறி கரெக்டா வந்துகிட்டே இருந்து முழுமை அடைஞ்சு சக்சஸ் பண்ணிருங்க. இதுதான் பெஸ்ட் விஷயம் ரைட்டா. ஷெடியூல கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாம் பேசி ஒரே மாதிரி ஷெடியூல போட்டு கம்ப்ளீட்டா கொடுக்குறோம். நீங்க எங்க படிச்சாலும் பரவாயில்ல, எப்படி படிச்சாலும் பரவாயில்ல, நல்லா மட்டும் படிக்கணும், நல்லா பயன்படுத்திக்கணும், நீங்க நல்லா செட்டில் ஆகணும் ரைட்டா. சோ அதை மட்டும் மைண்ட் செட்ல பண்ணிக்காங்க. 180க்கு மேல நீங்க எடுக்கணும், கண்டிப்பா எடுத்துருவீங்க, சத்தியத்துக்கு சொல்றோம். நல்ல மனசோட நீங்க நல்லா படிங்க, நல்ல மனசோட நாங்களும் நடத்துறோம். நடக்கும் 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 ரைட்டா. நம்பிக்கை ஒரு பாசிட்டிவா இருக்கும், கம்ப்ளீட் பாசிட்டிவா இருக்கையா. அடிக்கடி வீட்டுல சொல்லுங்க, நீங்க நெகட்டிவா இருக்கீங்கன்னா நானும் நெகட்டிவா இருப்பேன், நீ பாசிட்டிவா இருந்தா நான் பாசிட்டிவா இருப்பேன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோமோ அப்பதான் கூட இருக்கிறவங்களும் பாசிட்டிவா இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களும் பாசிட்டிவா தான் இருக்கணும். இப்ப பேசுறல பாசிட்டிவா கவனிச்சுட்டு இப்ப முடிச்சுட்டு போனேன், இந்த மாதிரி ஒருத்தர் நெகட்டிவா ஏதாவது ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கான்னு சொன்னாங்க, நான் படிச்சு அப்படி இப்படின்னு நீங்களும் நெகட்டிவா போயிருவீங்க. நெகட்டிவா நினைக்கிறவங்க செத்த குணத்துக்கு சமம். நெகட்டிவாவே நினைக்க கூடாது. உலகத்துல வந்து எந்த விஷயத்தையும் நெகட்டிவா நினைக்கூடாது, எதையும் பார்ப்போம், பாசிட்டிவா நினைப்போம், பாசிட்டிவா இருப்போம், அதை ஒரே பார்ப்போம், அப்படிங்கிற ஒரு கட்ஸோட இருக்கும். ஏன் தெரியுமா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து புதுசா படிக்க வந்த பொண்ணுகிட்ட அப்படி இப்படின்னு பயமுறுத்தி 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 அவங்கள அந்த ஏன்னா வேலை வாங்கிடு, அது ஏதோ ஒரு சின்ன சின்ன என்ன இருக்கும் பயமுறுத்தி அவங்க கிட்டத்தட்ட 4-5 மாசம் ப்ரிப்பரேஷன் பண்ணாம விட்டு அப்புறம் இவ்வளவுதான் பாசிட்டிவா எடுத்து சொன்ன ஒழுங்கா படிச்சா அவங்க பார்த்தா நம்ம ரேங்க் லிஸ்ட்ல அவ்வளவு வராங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல அப்படி வராங்க. முன்னாடி இப்படி படிக்காம விட்டீங்க அப்படின்னா அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அனுப்பாவில இப்படியும் உலகத்துல இருப்பாங்கன்னு. யாரும் பேச்சையும் காது கொடுத்து கேட்காதீங்க, நல்ல விஷயத்த மட்டும் காது கொடுத்தீங்க, மைண்ட்ல நல்ல விஷயத்த மட்டும் ஏத்துங்க, நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் தூக்கி போட்டுருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க இது மாதிரி படிச்சு பாருங்க, நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. அதை விட்டு வேற எந்த வேலையும் தேவையில்லாத வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், யூடியூப்ஸ் சொல்றேன், சாய் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த உழைப்பை கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நான் பேட்ச்ல ஆடியோ கொடுத்தேன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், வெறித்தனமான உழைப்பை நான் கொடுப்பேன்ப்பா, நீங்க வெறித்தனமா படிக்கணும் டெஸ்ட் எழுதுன்னு சொன்னேன். அதே யூடியூப்ல இப்பயும் சொல்றேன், என்னோட உழைப்பை நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா நான் கொடுக்க தயார். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பட்டையை கிடைப்பேன். இதுல கரெக்டா கயிறு பிடிச்சு வாங்க ரைட்டா. கயிறு நான் தான் பிடிச்சிருக்கேன், என்கிட்டதான் இருக்கு, நீங்க கரெக்டா ஏறி வந்துட்டே இருங்க. இங்க வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருங்க ரைட்டா. கயிறை கண்டிப்பா நான் விட்டுற மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். அதனாலதான் வலிமை மிக்க போட்டி தேர்வுன்னு வச்சேன். வலிமையா நான் இருக்கேன், நீங்க வலிமையா இருக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு ரெடியா ரெடி இல்லையான்னு. சோ 5ஆம் தேதி இன்னைக்கு 5ஆம் தேதி ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. சரி சார், இந்த ஒரு வாரம் என்ன சார் பண்ணா, நீங்க படிச்சுட்டே இருங்க, நான் ஒரு சில விஷயங்களை அட்வான்ஸ்டா உங்களுக்கு இந்த ஒரு வாரம்
கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, யூடியூப்ல தான் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும்போது இது எதுக்காக கொடுக்குறேங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியும். முன்னாடியே சொல்றதை விட நான் கொடுத்துட்டு சண்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்ல, அப்போ உங்களுக்கு சொன்னா கரெக்டா இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல எதுல சார் வரும்? நம்ம சாய் சபரி வெப்சைட் டெலிகிராம் குரூப் இருக்கு, அதெல்லாம் கிளீனா உங்களுக்கு சண்டே அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அழகா சொல்லிடுவேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.